அது ஹாலோவின் இரவு. ஜூலி, டிம், ரேச்சல் மற்றும் மைக் ஆகிய நண்பர்கள் குழு ஒரு நல்ல பயத்தை தேடிக்கொண்டிருந்தது. நகரத்தின் புறநகரில் ஒரு பேய் வீட்டைப் பற்றி கேள்விப்பட்டு அதை பார்க்க முடிவு செய்தனர். அவர்கள் வீட்டை நெருங்கும்போது தரைப்பலகைகளின் சத்தமும் பேய் முனகல்களின் சத்தமும் அவர்களை வரவேற்றன. நண்பர்கள் உள்ளே நுழையும்போது உற்சாகமாகவும் பதற்றமாகவும் இருந்தனர். முதலில் எல்லாம் சாதாரணமாகத் தெரிந்தது. ஆனால் அவர்கள் வீட்டை ஆராயும்போது விசித்திரமான மற்றும் திகிலூட்டும் நிகழ்வுகளை அனுபவிக்கத் தொடங்கினர். பொருட்கள் தாமாகவே நகரும், பேய் உருவங்கள் எங்கிருந்தோ தோன்றும். நண்பர்கள் அமைதியாக இருக்க முயன்றனர், ஆனால் அவர்கள் மேலும் மேலும் பயந்து போனார்கள். சுவர்களில் இருந்து வரும் கிசுகிசுப்புகளைக் கேட்டனர். மேலும் அவர்கள் அறையில் இருந்து அறைக்கு நகரும்போது ஒரு இருப்பு தங்களை பின்தொடர்வதை உணர்ந்தனர். திடீரென்று மாடியிலிருந்து ஒரு உரத்த அலறல் சத்தம் கேட்டது. நண்பர்கள் விரைவாக படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றனர். ஆனால் அவர்களுக்கு முன்னால் ஒரு பேய் உருவம் நிற்பதைக் கண்டனர். பேய் அவர்களை உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும்படி எச்சரித்தது. இல்லையெனில் அவர்களின் ஆர்வத்தின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். நண்பர்கள் பயந்து போனார்கள். அவர்கள் விரைவாக வெளியே திரும்பிச் சென்றனர். அவர்கள் தங்கள் காரை நோக்கி ஓடினர். வேகமாக ஓடினர். மீண்டும் ஒருபோதும் பேய் வீட்டிற்கு திரும்பவில்லை. நண்பர்கள் தங்கள் அனுபவத்தைப் பற்றி மீண்டும் ஒருபோதும் பேசவில்லை. ஆனால் அந்த பயங்கரமான ஹாலோவீன் இரவின் நினைவுகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் இருந்தன. இப்படியே திகிலூட்டும் ஹாலோவீன் இரவின் கதை தொடர்கிறது. நிழலில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளையும் ஆண்டின் மிகவும் பயங்கரமான இரவிலும் கூட நம்மை துன்புறுத்தக்கூடிய பேய்களையும் நினைவூட்டுகிறது. முடிவு.